ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி பலகார ரெசிப்பியில் உளுந்து மாவில் செய்யக்கூடிய இந்த ஜாங்கிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் 50 ml ஆயில் யூஸ் பண்ணி 2 கிலோ தித்திப்பான இந்த ஜாங்கிரி ஈஸியாக செய்யலாம். அதோட டிப்ஸ் வீடியோக்குள்ளே இருக்குது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இது செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் உளுந்து எடுத்துருக்கேங்க. முழு உளுந்து எடுத்துருக்கேங்க. உடச்ச உளுந்து எடுக்க வேண்டாம், நீங்களும் இதே மாதிரி முழு உளுந்து எடுத்துக்கோங்க. அது ஒரு கப்பில் மாற்றிக்குங்க. கப்பில் மாற்றினதுக்கப்புறம் தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த உளுந்தில் செய்யக்கூடிய ஜாங்கிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் ஃபுட் கலர் சேர்த்து செய்வாங்க. ஃபுட் கலர் உடம்புக்கு கெடுதலுங்க. அதனால் நம்ம வீட்டில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமல் ஈஸியாக செய்யலாம். இப்போ தண்ணி விட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க. 1லேருந்து 1.5 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. அதிக நேரம் ஊற விட்டுறாதீங்க. 1லேருந்து 1.5 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உளுந்து மாவு நல்லா பொசு பொசுன்னு வருங்க. கிரைண்டரில் ஆட்டி எடுக்கிற மாதிரியே மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீதியுள்ள உளுந்தையும் சேர்த்து நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் அதிக குவான்டிட்டி செய்கிறதுனா கிரைண்டரில் கூட ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள், இந்த மாவு சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் அதே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் கைகளால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி உப்பி வருங்க. நல்லா பொசு பொசுன்னு இருக்குங்க. கைவிடாமல் 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாயிருச்சுன்னு. நாம் எடுத்த 1 கப் உளுந்து 100 கிராம் தான் இருக்கும். மாவு ஆட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இது 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலிங்க. உடம்புக்கு கெடுதல்னால நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. கடைகளில் இந்த டைமில் ஃபுட் கலர் சேர்த்து செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் லைட்டாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்குங்க. பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் உளுந்துக்கு 2 கப் சுகர் எடுத்துக்குங்க. கூடவே அதுக்கு 1.5 கப் தண்ணி விட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப் கம்பி பக்குவம் எதுவும் இல்லைங்க, பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இது இப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கட்டுங்க. நம்ம மாவை இந்த பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பால் கவர், தயிர் கவர் இதுதாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே மாவு ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இதுக்குள்ளே நம்ம மாவை செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து மாவை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கவர் எந்த அளவு இருக்கோ அதில் 3/4 வாசி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே 1/4 வாசி முடிச்சு போகிறக்கு விட்டுருங்க. கடையிலலாம் சேரும்போது இதுக்குன்னே தனியாக துணி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் உள்ள இந்த பால் கவர்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். மேலே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடுங்க. ஒரு எட்ஜில் மட்டும் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் இல்லாமல் மீடியமான ஒரு சைஸில் கட் பண்ணி இந்தளவு மாவு வெளியே வர மாதிரி விட்டுருங்க. நம்மளோட சுகர் சிரப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி தொட்டு பாருங்கள். தேங்காய் எண்ணெயெல்லாம் இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் ஓகேங்க. தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணும், கம்பி பக்கம் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஜாங்கிரி பொரிச்செடுக்கிறதுக்கு நான் பனியற்கல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் கம்மியாக தான் பிடிக்கும். இந்த கப்பில் நான் 50 ml ஆயில் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். ஆயில் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த மாவை இது மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ கவரை லைட்டாக மேலே தூக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ப்ரெஸ் பண்ணினா அழகாக விழுங்க. நீங்கள் பெரிய வானிலை வச்சு இந்த மாதிரி ஜாங்கிரி செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இல்லை இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகுங்க. பாருங்கள் ஜாங்கிரியெல்லாம் சூப்பராக சுற்றி எடுத்தாச்சு. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக அந்த எண்ணெய் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான ஜாங்கிரி பனியார் சட்டிலேயே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. 2 பக்கம் சமமாக வெந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து எடுத்துருங்க. எடுத்த உடனே நம்ம அந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதில் போட்டுருங்க. சூடோடு போடும்போது சீக்கிரம் அந்த ஜீரா அப்சர்வ் ஆகி வந்துடுங்க. லைட்டாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. மீதியுள்ள மாவு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக 50 ml ஆயில் தாங்க விட்டேன். கடைசியாக எல்லாம் பொரிச்செடுத்ததுக்கப்புறம் மீதி பணியாரக்கல்லில் இவ்வளோ எண்ணெய் இருக்குது.
அவ்வளோதாங்க, நம்மளோட ஜாங்கிரிலாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஒரு 3 மணி நேரம் விட்டிங்கன்னா அந்த சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி சூப்பரான ஜாங்கிரி ரெடியாகி வந்துருங்க. ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம நாம் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் 100 கிராம் உளுந்தில் 50 கிராம் எண்ணெய் மட்டுமே வச்சு சூப்பராக பனியாரக்கல்ல பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாங்கிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.